வணக்கம், வெல்கம் டு கெமிஸ்ட்ரி டீச். இன்னைக்கு இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிளில் இருக்கக்கூடிய SPD அண்ட் F பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய பீரியாடிசிட்டியின் ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் S பிளாக் எலமெண்ட்ஸ் பற்றி பார்ப்போம். எதை நம்ம S பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் குரூப் எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதை தான் நம்ம S பிளாக் எலமெண்ட்ஸ்னு சொல்கிறோம். இந்த S பிளாக் எலமெண்ட்ஸில் இருக்கக்கூடிய ரெண்டு குரூப்புக்கும் நேம் இருக்குது. ஃபர்ஸ்ட் குரூப்புக்கு பார்த்தீங்க அப்படின்னா அல்கலி மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். செகண்ட் குரூப் ஆஃப் எலமெண்ட்ஸ் என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லுவோம். இதில் ஒரு விஷயம் கவனிக்கணும், இந்த அல்கலி மெட்டல்ஸ் குரூப் இருக்கு இல்லையா, இதில் ஹைட்ரஜன் ஆட்டம் ஃபர்ஸ்ட்ல இருக்கும். இந்த ஹைட்ரஜன் ஆட்டம் இந்த அல்கலி மெட்டல்ஸ் குரூப்ல இருக்கிறதுனால இவர் அல்கலி மெட்டல்ஸ் கிடையாது. எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்ல ஸ்டார்டிங் பாயிண்ட்ல வரதுனால ஹைட்ரஜன் அங்கே ஃபர்ஸ்ட்ல வச்சிருக்கோம். இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்துருக்கிறோம். ஸோ அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்னு சொல்லும்பொழுது ஃப்ரம் லித்தியம் டு ஃப்ரான்சியம், பெரிலியம் டு ரேடியம், இதுதான் அல்கலி மெட்டல்ஸ் அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ். இந்த அல்கலி மெட்டல்ஸ் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் குரூப்புக்கு ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கு. அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல லாஸ்ட் எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது அதுக்குன்னு ஒரு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும் இல்லையா, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா NS1 NS2ன்னு சொல்லுவாங்க. அந்த N அப்படிங்கிறது பிரின்சிபல் குவாண்டம் நம்பர். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா 1s2 2s1, அந்த 2s1 தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா NS1 சொல்றோம். அந்த NS1 NS2 எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பிரின்சிபல் குவாண்டம் நம்பர் படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் 3s1 3s2 4s1 4s2 5s1 5s2 சொல்லி இதோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஜெனரலா வரும். இதை நம்ம ஏன் S பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்றோம் அப்படின்னா, இந்த ரெண்டு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்லயுமே லாஸ்ட் எலக்ட்ரான் இருக்கு இல்லையா, அது ஆர்பிட்டல் ஆட் ஆகும்போது S ஆர்பிட்டல்ஸ்ல தான் ஆட் ஆகும். ஒவ்வொரு ஷெல்லிலும் S ஆர்பிட்டல்ஸ் இருக்கு இல்லையா, சோ ஒவ்வொரு ஷெல்லில் இருக்கக்கூடிய S ஆர்பிட்டல்ஸ்லயும் லாஸ்ட் எலக்ட்ரான் ஆட் ஆகும்போது S ஆர்பிட்டல்ஸ்ல தான் ஆட் ஆகுது. சோ அதனால தான் இந்த ரெண்டு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸுமே நம்ம என்ன சொல்றோம்னா S பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். இந்த அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸோட இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு குரூப்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு எல்லாருக்குமே லோ அயனைசேஷன் என்தால்பிஸ் தான் இருக்கும். அது என்ன அயனைசேஷன் என்தால்பிஸ்ன்னு கேட்டீங்கன்னா, இதை பத்தி டீட்டெயிலா நம்ம வரப்போற கிளாஸ்ல கண்டிப்பா படிப்போம். பட் இருந்தாலும் ரொம்ப சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க. அயனைசேஷன் என்தால்பிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ரிமூவ் பண்றதுக்கு சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றோம் இல்லையா, ஸோ அந்த எனர்ஜி ஸ்பெண்ட் பண்றது தான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா அயனைசேஷன் என்தால்பிஸ்ன்னு சொல்றோம். அந்த அயனைசேஷன் என்தால்பிஸ் அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ்க்கு ரெண்டு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸுக்குமே ரொம்ப லோ அயனைசேஷன் எனர்ஜி தான் தேவைப்படும். ஏன் அப்படின்னா, இந்த அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல் இருக்கக்கூடிய இந்த எலக்ட்ரான் அதை ஈஸியா லாஸ் பண்ணி இனர்ட் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு அது ட்ரை பண்ணும். ஸோ அந்த இனர்ட் கேஸ் கண்டிஷன் அட்டைன் பண்ணா இவருக்கு ஹை ஸ்டெபிலிட்டியா இருக்குன்றதுனால ஈஸியா எலக்ட்ரான் லாஸ் பண்ணி இனர்ட் கேஸ் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு இந்த ரெண்டு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸுமே ட்ரை பண்ணும். அதே சமயத்தில் இன்னொரு விஷயம், ஃப்ரம் டாப் டு பாட்டம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த குரூப்ல மெட்டாலிக் கேரக்டர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் லித்தியம் டு சீசியம் போனாலும் சரி, பெரிலியம் டு பேரியம் போனாலும் சரி, மெட்டாலிக் கேரக்டர் உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும் இந்த அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸ் குரூப்ல. இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த ரெண்டு குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸுமே ஹைலி ரியாக்டிவ் மெட்டல்ஸ் சொல்லுவாங்க. என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி +1 +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட் இவங்க அட்டைன் பண்றதுனால இவங்க ஈஸியா இன்னொரு எலிமெண்ட் கூட எலக்ட்ரானை லாஸ் பண்ணி பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணிப்பாங்க. ஸோ இந்த எலிமெண்ட்டை நம்ம எர்த்தில் எடுக்கும் பொழுது பெரும்பாலும் பியூர் மெட்டல்ஸா நமக்கு கிடைக்காது. ஏதாவது ஒரு காம்பினேஷன், ஒரு காம்பவுண்டா தான் நமக்கு கிடைக்கும். அதுக்கு பிறகு நமக்கு தேவையான எலிமெண்ட்டை அந்த காம்பவுண்ட்ல இருந்து செப்பரேட் பண்ணி தான் எடுக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட், இந்த அல்கலி அண்ட் அல்கலைன் எர்த் மெட்டல்ஸோட நேச்சர் பாத்தீங்கன்னா பிரிடாமினன்ட்லி அயனிக்கா தான் இருக்கும். அதனால பிரிடாமினன்ட்லி அயனிக்னு பாத்தீங்கன்னா இன்னொரு எலிமெண்ட் கூட பாண்ட் ஃபார்மேஷன் பண்ணும்போது அயனிக் பாண்டடா தான் ஃபார்ம் பண்ணுவாங்க. பெரும்பாலும் அயனிக் பாண்டட் தான், எக்ஸப்ட் யாரு பாத்தீங்கன்னா லித்தியம் அண்ட் பெரிலியம். அதுக்கு என்ன ரீசன் கேட்டீங்கன்னா, மோஸ்ட்லி சார்ஜ் வால்யூம் ரேஷியோ தான். அதாவது லித்தியம் அண்ட் பெரிலியம் அட்டாமிக் சைஸ் ரொம்ப ஸ்மாலரா இருக்கும் எலக்ட்ரானை லாஸ் பண்ணும்போது, பட் பாசிட்டிவ் சார்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதாவது கேட்டானிக் சார்ஜ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால அயனிக் பாண்டடா இல்லாம பெரும்பாலும் கோவலன்ட் பாண்டட் நேச்சர் எலிமெண்டா தான் இந்த லித்தியம் அண்ட் பெரிலியம் இருக்காங்க. சோ இப்போ நம்ம பார்த்த இந்த பாயிண்ட்ஸ்லாம் தான் S பிளாக் எலிமெண்ட்ஸ் பத்தி பேசிக்கா நம்ம தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட் P பிளாக் எலிமெண்ட்ஸ் பத்தி பார்ப்போம். P பிளாக் எலிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது from 13 to 18th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 13ல இருந்து 18 வரைக்கும் இருக்கக்கூடிய குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா P பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். இந்த S அண்ட் P பிளாக் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த S அண்ட் P பிளாக் எலிமெண்ட்ஸ் ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஒரு நேம் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க, அல்லது மெயின் குரூப் எலிமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த P பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு ஜெனரலான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா NS2 NP1 ல இருந்து NS2 NP6 வரைக்கும் இருக்கும். அதாவது 1s2 2s2 2p1 ல இருந்து 1s2 2s2 2p6, அப்போ 2p2 2p3 2p4 2p5 2p6 அப்படின்னு சொல்லி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இந்த அரேஞ்ச்மெண்ட்ல தான் வருது. அதுதான் நம்ம ஜெனரலான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் சொல்றோம். இது ஏன் P பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்றோம் அப்படின்னா, லாஸ்ட் எலக்ட்ரான் p ஆர்பிட்டல்ஸ்ல ஆட் ஆகிட்டு வரும். அதனால அதை நம்ம P பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். இதுல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லாவே செகண்ட் ஷெல் p ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான் ஆட் ஆகிருக்கும். இதுல பாத்தீங்கன்னா தேர்ட் ஷெல் p ஆர்பிட்டல்ஸ்ல எலக்ட்ரான் ஆட் ஆகிருக்கும். டோட்டலா நீங்க from 13 to 18th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் ஃபுல்லாவே அப்சர்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் எலக்ட்ரான்
p ஆர்பிட்டல்ஸ் தான் ஆட் ஆகியிருக்கும். அதனால தான் இதை நம்ம p பிளாக் எலிமெண்ட்ஸ்னு சொல்றோம். இதுல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா 16, 17, 18th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்குல்ல, இவங்களுக்கு பர்டிகுலரா நேமிங் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் 18th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு என்ன நேம்னு பாத்தீங்கன்னா இனர்ட் கேஸஸ்னு சொல்லுவோம் அல்லது ஜீரோ குரூப்னு சொல்லுவாங்க. 17th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இவங்களுக்கு நம்ம ஹாலஜன்ஸ்னு சொல்றோம். 16th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றோம் அப்படின்னா சால்கோஜன்ஸ் நேமிங் பண்றோம். இன்னொரு விஷயம் இதுல அப்சர்வ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த 18th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, இவங்க எல்லாமே கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனோட தான் இருப்பாங்க. அது என்ன கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன்? 1s2 2s2 2p6. நியானுக்கு பாத்தீங்கன்னா ஆர்கான் பாத்தீங்கன்னா 3s2 3p6, கிரிப்டான் பாத்தீங்கன்னா 4s2 4p6. ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா இருக்கிறதுனால இந்த இனர்ட் கேசஸ் பெரும்பாலும் இன்னொரு எலமெண்ட் கூட ரியாக்ஷன் இன்வால்வ் ஆகுறது ரொம்ப கம்மி தான். ஏன் அப்படின்னா ரியாக்ஷன் அப்படிங்கிறது ஒன்று எலக்ட்ரானை லாஸ் பண்ணணும் அல்லது கெயின் பண்ணணும். இது ரெண்டுமே நடக்க வேண்டிய அவசியம் ஏற்படுறதில்ல இந்த இனர்ட் கேசஸ்க்கு. ஏன்னா கம்ப்ளீட்லி ஃபில்டா இருக்கிறதுனால, ஃபுல்ஃபில்மெண்டா இருக்கிறதுனால, அப்போ இவங்க பெரும்பாலும் ரியாக்டிவிட்டி ரொம்ப கம்மி தான் இனர்ட் கேசஸ். அடுத்து ஹாலஜன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா 17th குரூப் எலிமெண்ட் தான் ஹாலஜன்ஸ் சொல்றோம். From fluorine to iodine. சார் அஸ்டாட்டின், டென்னிசின்லாம் இருக்கு, இதெல்லாம் ஹாலஜன்ஸ் கிடையாது அப்படின்னா இந்த ஹாலஜன் குரூப் எலிமெண்ட்ஸ் தான் வராங்க. பட் அவங்க ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்டா இருக்கிறதுனால நம்ம அதை பத்தி கன்சிடர் பண்றது இல்லை. ஸோ ஃப்ளோரின் டு அயோடின் நம்ம என்ன சொல்றோம்னா ஹாலஜன்ஸ் சொல்றோம். இந்த ஹாலஜன் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் அப்படின்னா என்னன்னா மோஸ்ட்லி எலக்ட்ரானை கெயின் பண்றதுக்கு இவங்க அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. ஏன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரான் தான் தேவை கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா மாறுறதுக்கு. அப்போ ஃப்ளோரின், குளோரின், புரோமின், அயோடின் இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை கெயின் பண்ணி எப்படியாவது ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு தான் கூட ரியாக்ட் ஆகக்கூடிய எலமெண்ட்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கெயின் பண்ணி இவர் ஸ்டேபிள் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்ணுவார். அதனாலேயே இந்த ஃப்ளோரின் டு அயோடின் வரைக்கும் இருக்கக்கூடிய எலமெண்ட்லாம் என்ன சொல்றோம் அப்படின்னா ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் தான் சொல்றோம். இந்த ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்டா இருக்கிறதுனால எலக்ட்ரான் கெயின் என்தால்பி உங்களுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கும். அது என்ன எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படின்னா இதை பத்தி நம்ம வரப்போற கிளாஸஸ்ல டீடைலா கண்டிப்பா படிப்போம். எலக்ட்ரான் கெயின் என்தால்பி அப்படிங்கிறது இன்னொரு ஆட்டம்ல இருக்கக்கூடிய எலக்ட்ரானை கெயின் பண்ணும் பொழுது சம் அமௌண்ட் ஆஃப் எனர்ஜி ரிலீஸ் ஆகும் அல்லது அப்சர்வ் ஆகும். எக்ஸோதெர்மிக் ஆர் எண்டோதெர்மிக்னு சொல்லுவோம். அந்த ப்ராசஸ் தான் நம்ம எலக்ட்ரான் கெயின் என்தால்பின்னு சொல்றோம். இப்போ நான் உங்களுக்கு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். இதை பத்தி டீடைலா உங்களுக்கு கண்டிப்பா ஒரு கிளாஸே எடுத்து டீடைலா உங்களுக்கு புரிய வச்சிடறேன். சரியா? நெக்ஸ்ட் 16th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ். 16th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ்க்கு என்ன நேம்னு பாத்தீங்கன்னா சால்கோஜன்ஸ் சொல்லுவோம். ஃப்ரம் ஆக்சிஜன்ல இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. இங்க பாத்தீங்கன்னா இவங்க போலோனியம் அண்ட் லிவர்மோரியம் இவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்ட்ங்கிறதுனால இவங்களை பத்தி நம்ம அதிகம் பேச மாட்டோம். பெரும்பாலும் ஆக்சிஜன் டு டெல்லூரியம் வரைக்குமே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா சால்கோஜன்ஸ் சொல்றோம். இந்த சால்கோஜன்ஸும் பாத்தீங்கன்னா ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் தான். என்ன காரணம் அப்படின்னா இவருக்கு ஜஸ்ட் 2 எலக்ட்ரான் தான் தேவை. ஸோ அந்த 2 எலக்ட்ரான் இவர் கெயின் பண்ணிட்டார் அப்படின்னா இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷனுக்கு போயிடுவார். ஏன் எல்லா எலிமெண்ட்டுமே இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அதுதான் ஃபுல்ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். ஸோ அப்போ இவங்களும் ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் தான். காரணம் என்னன்னா 2 எலக்ட்ரானை கெயின் பண்ணி எப்படியாவது இனர்ட் கேஸ் கான்ஃபிகரேஷன் அட்டைன் பண்றதுக்கு இவரும் ட்ரை பண்ணுவார். அப்போ சால்கோஜன்ஸ் அண்ட் ஹாலஜன்ஸ் இந்த 16 and 17th குரூப் எலிமெண்ட் ரெண்டு பேருமே பாத்தீங்க அப்படின்னா ஹைலி எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் சொல்லுவாங்க. அதுலயே இந்த 17th குரூப் ஆஃப் எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னும் மேக்ஸிமமான எலக்ட்ரோ நெகட்டிவ் எலிமெண்ட் சொல்லுவாங்க. அதே சமயத்துல இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ் நீங்க அப்சர்வ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நான் மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக் இன்க்ரீஸ் ஆகியிருக்கும். நீங்க ஃப்ரம் அலுமினியம் டு ஆர்கான் பாருங்க, போரான் டு நியான் பாருங்க, அல்லது கேலியம் டு கிரிப்டான் பாருங்க, பெரும்பாலும் நான் மெட்டாலிக் நேச்சர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் இன்க்ரீசிங் ஆகியிருக்கும். அதே சமயத்துல மெட்டாலிக் கேரக்டரிஸ்டிக் பாத்தீங்கன்னா ஃப்ரம் டாப் டு பாட்டம் இன்க்ரீசிங் ஆகும். அப்போ பி பிளாக் எலிமெண்ட்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் நான் மெட்டாலிக் நேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, from top to bottom metallic characteristic increasing ஆகுது. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இந்த பி பிளாக் எலிமெண்ட்ஸ் பத்தி பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு வருவோம். ஏன் இது நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்றோம் அப்படின்னா ஒவ்வொரு எலிமெண்ட்லயும் பாத்தீங்கன்னா லாஸ்ட் எலக்ட்ரான் இன்னர் டி ஆர்பிட்டல்ஸ்ல ஆட் ஆகுறதுனால இதை நம்ம டி பிளாக் எலிமெண்ட்ஸ் சொல்றோம். இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் மெட்டல்ஸ் சொல்லுவாங்க. இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் உடைய ஜெனரலான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பாத்தீங்கன்னா ns2 d பவர் 1 to 10 ns பவர் 0 to 2 வரைக்கும் இருக்கும். இதுதான் இந்த டிரான்சிஷன் மெட்டல்ஸ் உடைய ஜெனரலான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதாவது அவுட்டர் மோஸ்ட் ஆர்பிட்டல்ல லாஸ்ட் எலக்ட்ரான் ஆட் ஆகுது இல்லையா, அதுக்கான ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். இன்னொரு விஷயம், இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல பெரும்பாலும் பேராமேக்னெட்டிக் நேச்சர் அதிகமா இருக்கும். அது என்ன பேராமேக்னெட்டிசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அன்பேர்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா இருக்கு இல்லையா சம் மெட்டல்ஸுக்கு. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் இருக்கும்போது அந்த மெட்டல்ஸ் பெரும்பாலும் பேராமேக்னெட்டிக் நேச்சரா இருக்கும். சப்போஸ் நீங்க மேக்ஸிமம் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதுக்கு அப்ளை பண்ணீங்க அப்படின்னா அந்த மெட்டல் ஈஸியா அட்ராக்ட் ஆகும். இதை பத்தி நம்ம டீட்டெயிலா படிக்கலாம் வரப்போற கிளாஸஸ்ல. சிம்பிளா தெரிஞ்சுக்கோங்க, பேராமேக்னெட்டிசம் அப்படிங்கிறது எந்த மெட்டலுக்கு அன்பேர்ட் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷனா இருக்குதோ, அதாவது சிங்கிள் எலக்ட்ரானா இருக்குதோ பேரா இல்லாம,
அந்த மாதிரி இருக்கக்கூடிய எலிமெண்ட் எல்லாமே paramagnetic நேச்சரா இருக்கும் இந்த D block elements-ல. நெக்ஸ்ட் இந்த D block elements பெரும்பாலும் கேட்டலிஸ்டா யூஸ் பண்றாங்க. அது என்ன கேட்டலிஸ்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஸ்பீட் அப் தி ரியாக்ஷன். சோ அந்த மாதிரி ஆட் பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் பெரும்பாலும் D block elementல அதிகமா இருக்குது. அதே சமயத்துல இந்த D block elements பாத்தீங்கன்னா டிஃபரண்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அட்டைன் பண்ணும். ஸோ அப்படி டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் அட்டைன் பண்ணுறதுனால ஒவ்வொரு எலமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணும். மோஸ்ட் ஆஃப் த எலமெண்ட் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஆரஞ்சாக இருக்கட்டும், ப்ளூவாக இருக்கட்டும், அல்லது எல்லோ கலர்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கலர்ஸை இந்த D block elements எக்ஸ்பிரஸ் பண்ணும். எப்போ அப்படின்னா டிஃப்ரெண்ட் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை அட்டைன் பண்ணும் பொழுது. அடுத்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி இருக்கு இல்லையா, இந்த 3 எலமெண்ட்டுமே பார்த்தீங்கன்னா இந்த டிரான்சிஷன் எலமெண்டோட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட நேச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் தான். ஜிங்கா இருக்கட்டும், கேட்மியமா இருக்கட்டும், மெர்க்குரியா இருக்கட்டும், இவங்களோட எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 3d10 4s2, 4d10 5s2, 5d10 6s2. ஸோ இந்த மாதிரியான கம்ப்ளீட்லி ஃபில்டு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் மற்ற எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது இவருக்கு மட்டும்தான் கிடைக்குது. யாருக்கு? ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரிக்கு. ஸோ அதனாலேயே இந்த ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரி இந்த 3 எலிமெண்ட்டையும் மற்ற எலமெண்ட் கூட கம்பேர் பண்ணும்போது இவங்களோட நேச்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இன்னொரு ரீசன் பார்த்தீங்கன்னா இந்த D block எலமெண்ட்ல மெட்டாலிக் நேச்சர் ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் டிக்ரீசிங் ஆர்டர்ல தான் போகுது லைட்டா. ஸோ அதனால கூட இந்த ஜிங்க், கேட்மியம், மெர்க்குரிக்கு பார்த்தீங்கன்னா லைட்டா இந்த டிரான்சிஷன் மெட்டல் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்குது. இந்த D block எலமெண்ட்ஸ்க்கு இன்னொரு நேம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் எலமெண்ட்னு சொல்லுவாங்க, அல்லது டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. அதாவது S and P block எலமெண்ட்டுக்கு இன்பிட்வீன்ல பிரிட்ஜ் மாதிரி ஆக்ட் பண்றதுனால இவங்களுக்கு பிரிட்ஜ் எலமெண்ட் ஒரு நேம் இருக்கு. இன்னொன்று டிரான்சிஷன் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் இந்த D block elementsல நம்ம முக்கியமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். நெக்ஸ்ட் F block elements பற்றி பார்ப்போம். F block elementsக்கு இன்னொரு நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னர் டிரான்சிஷன் மெட்டல்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது இந்த D block elements இருக்கு இல்லையா, இந்த D block elementsல லாந்தனம் அண்ட் ஆக்டினம் இருக்கும். இந்த லாந்தனம் அண்ட் ஆக்டினம்க்கு அடுத்து வரக்கூடிய சீரீஸ் தான் இந்த லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட் சீரீஸ்னு சொல்லுவாங்க. இந்த லாந்தனமுக்கு அப்புறம் ஹாஃப்னியம் கிடையாது, இந்த ஆக்டினமுக்கு அப்புறம் ரூதர்ஃபோர்டியம் கிடையாது. இவங்களுக்கு இன்பிட்வீன்ல பர்பெண்டிகுலரா ஒரு சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸை இன்சர்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இன்சர்ட் பண்ணா எப்படி இருக்கும், அதுதான் இந்த F block elements. சப்போஸ் இந்த லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட் சீரீஸை கொண்டு வந்து இங்க அட்டாச் பண்ணியிருந்தார் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் ஆயிருக்குன்னா இந்த பீரியாடிக் டேபிள்ல இங்கே மட்டும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் ஆகிருக்கும், ரொம்ப லெங்க்தியாக இருந்திருக்கும். ஸோ பார்க்கறதுக்கு பீரியாடிக் டேபிள் ஒரு யூனிஃபார்மாக இருந்திருக்காது. அதனால என்ன செஞ்சார் அப்படின்னா இந்த லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட் சீரீஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸை தனியாக கட் பண்ணி கீழே வச்சுட்டார். ஸோ அதுதான் நம்ம லாந்தனைட் சீரீஸ், ஆக்டினைட் சீரீஸ்னு சொல்கிறோம். இது ஏன் நம்ம F block elements சொல்கிறோம் அப்படின்னா அதே மாதிரியே தான் லாஸ்ட் எலக்ட்ரான் என்ன செய்யுது, F ஆர்பிட்டலில் ஆட் பண்ணுறதுனால இதை நம்ம F block elements சொல்கிறோம். இந்த F block elementsக்கு ஜென்ரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா n-2 f⁴ 1 to 14, n-1 d⁴ 0 to 2, ns⁴2. இதுதான் இந்த லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட் சீரீஸ்க்கு இருக்கக்கூடிய ஜென்ரலான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். அதாவது லாஸ்ட் எலக்ட்ரான் F ஆர்பிட்டல் ஆட் ஆகுது இல்லையா, அதை பத்தி சொல்லக்கூடிய ஜெனரல் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன். மோஸ்ட்லி இந்த லாந்தனைட் அண்ட் ஆக்டினைட் சீரிஸ் இருக்கு இல்லையா, இந்த லாந்தனைட் ஆக்டினைட் சீரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்ட்டுமே பாத்தீங்கன்னா மெட்டல்ஸ் தான். இந்த லாந்தனைட் சீரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலரா இருக்கும். அதே மாதிரி ஆக்டினைட் சீரிஸ்ல இருக்கக்கூடிய எல்லா எலிமெண்டோட ப்ராப்பர்ட்டிஸும் சிமிலரா இருக்கும். ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா வேரியஸ் நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் இருக்கும். அதுலயே பர்டிகுலரா பாத்தீங்கன்னா இந்த ஆக்டினைட் சீரிஸ் இருக்கு இல்லையா, இந்த ஆக்டினைட் சீரிஸ்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் ஆக்சிடேஷன் ஸ்டேட் கொடுக்கும். இந்த ஆக்டினைட் சீரிஸ்ல இன்னொரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி இவங்க எல்லாருமே ரேடியோ ஆக்டிவ் எலிமெண்டா தான் இருப்பாங்க. இந்த யுரேனியம்க்கு அப்புறம் வரக்கூடிய எலிமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த யுரேனியம்க்கு அப்புறம் வரக்கூடிய எலிமெண்ட் எல்லாமே பாத்தீங்கன்னா டிரான்ஸ் யுரேனியம் எலிமெண்ட்னு சொல்லுவாங்க. லாந்தனைட் சீரிஸ் எதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா from 58 ல இருந்து 71 வரைக்கும், ஆக்டினைட் சீரிஸ் பாத்தீங்கன்னா 90 ல இருந்து 103 வரைக்கும். ஸோ இவ்வளோதான் இந்த மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ல இருந்து நம்ம தெரிஞ்சிருக்க வேண்டிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். அடுத்து வரப்போகிற கிளாஸஸ்ல பார்த்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியை, அயனிக் ரேடியை, எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக பார்ப்போம். கண்டிப்பாக இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னா என்னுடைய கெமிஸ்ட்ரி டீச் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.